இப்போது நாங்கள் நானும் நடந்து வந்துட்டுருக்கோம். நானும் மெயின் ரோடு தான் இது. நானும் மெயின் ரோடு அதில் வந்துட்டுருக்கோம். நானும் எங்கள் அப்பா வாழ்ந்த ஊர் இது, அதை மறக்க முடியாது. இதுதான் வந்து நானியம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துக்குங்க. ரயில்வே ஸ்டேஷன் திக்குவா புயலில் வந்து ரயில்வே பாலங்கள்லாம் சேதமடைச்சதுனால போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ட்ரெயின் போக்குவரத்தே பாதிச்சிருக்கு. எல்லா ட்ரெயினும் அப்படியே அமைதியாக நிற்குது. பிஸியாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். இது ரொம்ப ட்ரெயின் போயிட்டுருக்கோம் பயங்கரமாக. ஹரி சொல்லுங்கள், இந்த ஸ்டேஷன் பற்றி சொல்லுங்கள், என்ன ஏன் ட்ரெயின் நிற்குது? இந்த திக்வா புயல் வந்து டிசம்பர் மாதத்தில் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஆமாம். அதுலேருந்து இங்கே வந்து இந்த ட்ரெயின் ரோட்ல அதெல்லாம் ஸ்லிப் ஆகி என்னது நிறையா உடஞ்சி போனதுனால செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குகைங்கள்லாம் டனல் உள்ளுக்கெல்லாம் ட்ரெயின் போகும் தானே. ஆமாம். இந்த டனல்லாம் கல்லெல்லாம் போயிட்டு அதனால தான் இந்த ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. 2-3 மாதம் ஆயிடுச்சு நிப்பாட்டி. 3 மாதமாக இருக்குது. 3 மாதமாக ஸ்ரீலங்கா முழுக்க ட்ரெயினே கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போக்குவரத்து. அதுதான் ரொம்ப கஷ்டம். இங்கே பதுளையிலேருந்து இங்கே மட்டும் ட்ரெயின் வந்து இருந்துச்சு. அந்த லோகோ பாருங்கள், ஸ்டேஷன் லோகோ பாருங்கள். ஸ்டேஷன் லோகோ இதுதான் நல்லா இருக்குது. ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மூடி ரொம்ப அமைதியாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச ஒரு பழைய ரயில்வே ஸ்டேஷன் வர மாதிரி இருக்குது. ரொம்ப பிஸியாக இருந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். கவுண்டர்லாம் பாருங்கள், யாருமே கிடையாது. கவுண்டரில் ஆட்களே கிடையாது. இங்கே டிக்கெட் பாருங்கள், போட்டிருக்காங்க பாருங்கள். டைமிங் புறப்படுற டைம் போட்டிருக்காங்க. எல்லாக்கு எவ்வளோ, பதிலாக்கு எவ்வளோன்னு. டிக்கெட்ஸ் இங்கே தான் வாங்குகிற இடம். ரிசர்வேஷன் சீட்ஸு. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக இங்கே ட்ரெயின் போக்குவரத்து கிடையாது. திக்குவா புயல்னால பயங்கர சேதம் அடைஞ்சிருக்கு நம்மளோட இலங்கை. மக்கள் ரொம்ப அவசரப்பட்டிருக்காங்க. ஸோ பராமரிப்புகள்லாம் போய்கிட்டே இருக்குது வேகமாக. கூடிய விரைவில் வந்து ட்ரெயின் போக்குவரத்து வரணும். அப்போ தான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விருப்பம். இங்கே ஒரு அழகே வந்து ட்ராக் சுற்றி தோட்டம். வருஷம் ட்ராக் தான்னா 3000 ரூபா ஃபைன்லாம் போட்டிருக்காங்க. பட் இங்கே நீங்கள் ஒர்க்கு போயிட்டுருக்கனால தான் ஃப்ரீயாக இருக்குது, யாருமே இல்லை. இது பாலம். இது இந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து நிற்கவே முடியாது நம்ம. பட் இங்கே ட்ரெயின் இல்லாதனால நம்ம வந்துட்டுருக்கோம். அந்த பிரிட்ஜு கீழே காமிக்கிற வாங்க, இப்படி வாங்க. பாலத்துக்கு கீழே அப்பா, ஐயோ எவ்வளோ பெரிய ஹைட் பாருங்கள். உங்களுக்கு தண்ணி ஓடிட்டுருக்கு, சுற்றி மலை அழகா. இங்கே வந்து சொல்லுங்கள், என்ன ட்ரெயினில் ஏன் ஓடாமல் இருக்குது, என்ன விஷயம்? இது வந்து இந்த அந்த மழை வந்துச்சு தானே, பெரிய மழை வந்துச்சு தானே, திக்குவா புயல். அந்த புயலில் இந்த கம்பீரம் அவங்களுக்கு விலகிடுச்சு. ஓ சரி சரி. நெடுக அப்பத்தில் இங்கிட்டு கலாக்கள் ஏற்றி கம்பியெல்லாம் விலகி சிலிப்பு வந்து இது பண்ணு. இப்போ சரி பண்ண எவ்வளோ நாள் ஆகும்? ஒரு 2 மாதம் ஆகும். 2-3 மாதம் சரியாயிடும். பாதி தூரம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. பட்டிப்பாளையம் ஏற்றி செஞ்சுட்டாங்க. பதுளையிலேருந்து பட்டிப்பாளையம் ஏற்றி செஞ்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் முடிஞ்சிடும், சரியாயிடும். ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும். இப்போ இந்த ட்ரெயின் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பஸ்ஸை நம்பி போகிறோம், இல்லை ஆட்டோ எங்கிட்டு போகிறவங்க தலாக்கலை ரதாலில் எல்லாமே ட்ரெயினில் தான் போவாங்க. ட்ரெயின் இல்லாதனால அவங்க நடந்து தான் போகிறாங்க. ரொம்ப கஷ்டம். நியாயமான ஒரு 7-8 கிலோமீட்டர் வா. ஸோ 2-3 மாதத்துலேயே நமக்கு இந்த ட்ரெயின் வந்துட போகுது. இந்த ரூட்டில் வந்து மக்கள் வழக்கமாக சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. ஆமாம், வந்தால் பெரிய விஷயம். நீங்கள் இந்த ஊர் தான்? நான் இதே ஊர் தான். நானுயா? சரி சொல்லுங்கள், நானுயா பற்றி சொல்லுங்கள். எப்படி நானுயா ஊர் எப்படி? நான் சொல்ல போனால் மலைகள் தான். மலைகள் தான். டீ எஸ்டேட்டு கோபி இப்போ போட்டிருக்காங்க. டீயும் காஃபியும் தான். நானும் காஃபி தான். ஓஹோ. மரக்கறி. ஓ, மரக்கறினா என்ன? பீட், கேரட், லீக்ஸ், போன்ஸ், கிழங்கு இந்த வகையெல்லாம் சேர்ந்தா மரக்கறி. அது ஃபேமஸ் இங்கே. ஆமாம், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சூப்பர். இப்போ ஏப்ரல் சீசனுக்கெல்லாம் அப்பைக்கப்போ கழட்டி அப்பைக்கப்போ கொடுப்பாங்க. அப்படியா? உங்கள் பேர்? என் பேர் முரளி. என் பேர் மணி. நன்றி, சந்தோஷம். ரைட். வணக்கம் அம்மா. வணக்கம். எப்படிமா இருக்குது? ட்ரெயினே வராமல் இருக்குது. எப்படி நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? எப்போ வரும் ட்ரெயின்? இல்லை, ஒரு 3 மாதத்தில் வந்துடும்ன்றாங்க. வந்துடுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? வந்தால் தான் நல்லது. நான் நடந்தே போகணும்ல. நீங்கள் இந்த ஊர் தானா? சரி, ஓகே. நானும் சரி, ஓகேம்மா, நன்றி, சந்தோஷம்.
அம்மா வணக்கம். அம்மா எப்படிம்மா ட்ரெயின் போக்குவரத்து இல்லாமல் இருக்குது, எப்படிமா இருக்குது உங்களுக்கு? சவுட்டாக தான் இருக்குது, நடந்துல போகிறோம். நடந்தால் போய் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த புயல் வந்தனால இப்படி ஆயிடுச்சு. சீக்கிரமாக சரியாயிடுமா? சரியாயிடும். சரியா பழையபடி நீங்கள் வந்து ட்ரெயினில் போகணும். சரி சந்தோஷமா? பாருங்கள் மக்கள்லாம் வந்து நடந்து தான் போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அன்றாட வேலைகள் அவங்களால விடுறது கிடையாது. ஸோ ட்ரெயின் போக்குவரத்து இல்லைனா கூட நம்மளோட வேலையை முக்கியம் சொல்லிட்டு நடந்தே தான் போகிறாங்க மக்கள்லாம். சொல்லுங்கள் சார், எப்படி சார் எப்போ ட்ரெயின் விடுவாங்க? நான் இப்போ தான் வந்திருக்கேங்க. ட்ரெயின் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்ண்ணா. நாள் ஆகும். எதனால் இப்போ ஆயிடுச்சு? என்ன பாதிப்பு? மழை அடிச்சு தானே. மழை அடிச்சிது. அதுக்கு பிறகு எல்லாம் நிறைய இடத்துல ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ வேலை வேலை செஞ்சுட்ருக்காங்களா? செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்ட ஒரு 2-3 மாதம் இருக்குமா? இல்லை இப்போ கூட இல்லை. ஆமாம் கூட இருக்கும். அப்போ இப்போ திட்டத்தில் போடுறேன்னு சொல்கிறாங்க. செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரோட்டெல்லாம். இப்போ நீங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறதுலாம் எப்படி நடந்து தான் போயிடுறீங்க? தான் போயிட்டு. ரொம்ப கஷ்டம் இல்லை? கஷ்டம்தான். ட்ரெயினில் அதனால தான் சரியான கஷ்டம். கரெக்டு. போக்குவரத்து ட்ரெயின் ரொம்ப முக்கியம் இல்லை? அப்போ இங்கிட்டு அம்பாவளைக்கு மேலே வேலை செய்யுதுன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே நானேலேருந்து அம்பாவளைக்கு அந்த பதிலை வச்சு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்கிட்டு சொன்னவங்க இருக்காங்க. சரி. நீங்கள் நானும் இருக்கீங்க? நான் இங்கே தான் கிளாஸ் சொல்லுவேன். இல்லை நானும் சிறப்புனா என்ன சொல்லுவீங்க? நானும் என்ன பார்க்க வரலாம்? நானும் பார்க்கணும். இங்கே வந்து தண்ணி வீழ்ச்சி இருக்குது. நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? இங்கே கிட்டத்தட்ட. அப்படியா? ஆமாம். அது பார்க்கத்தான் நிறைய பேர் வருவாங்க. அப்படிங்களா? வேறு என்ன நானும் வரலாம்? ஏன்னா ஃபேக்ட்ரி இருக்குது. டீ ஃபேக்ட்ரி, டீ தோட்டங்கள் இருக்குது. அதை பார்க்கலாம். டீ அது போடுறாங்க. சரி. உங்கள் பேர்? என் பேர் ராஜேந்திரன். நீங்கள் இதாக இருக்கீங்க. நன்றி ராஜேந்திரன். இப்போ சேலில் இருக்குல்ல? இப்போ சேல் இது பார்த்தாலும் போடுறது இறக்கமில்ல. ஓடிட்டு இருக்கேன் பாருங்க. நான் நடக்கலை, அது தந்துட்டேங்க. இதான் டீத்துலா? இதுவா? அதுதான் இல்லை, அதுதான் டீத்துலா. இதுதான் தேயிலை தோட்டம். இதான் தேயிலை தோட்டம் பார்த்துக்குங்க, செம்மையாக இருக்குது. இங்கே வந்து டீ வந்து இந்த பக்கத்தில் எடுப்பாங்களா? என்ன எடுப்பாங்க? இதில் தான் பறிப்பாங்க தூளெல்லாம் பறிப்பாங்கல்ல. இதை வந்து அந்த தேயிலை பறித்து இதை போட்டு அரைக்கிறது நினைக்கிறேன். இல்லை க்ரீன் டீ வர்றது எல்லாமே இது வந்து தான். இப்போ தேயிலை தோட்டம் பக்கத்தில் நிற்கிறேன். ஸ்ரீலங்காவில் நானும் இருக்கேன். இங்கே ஃபேமஸே வந்து டீ ஃபேக்ட்ரி தான், அப்புறம் காஃபி அப்படின்றது தான். அந்த தேயிலை இங்கே பார்க்குறது. இது மேலே அந்த இதை தான் பிரித்து இதுதான் நம்ம அரைச்சி இவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரியில். ஸோ செமையாக இருக்குது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. நீங்கள் தான் ஒரு தடவை வரணும் நானுயாக்கு வந்து அந்த மாதிரி டீ ஃபேக்ட்ரிலாம் நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. என்ன வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காய்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா நானுயாவில் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஸ்ரீலங்காவை கூப்பிட்டு வந்திருக்காரு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சீசனில் வந்தோம்னா செம்மையாக இருக்கும்போது நிறைய தண்ணி வரும். அப்படின்னா நிறைய தண்ணி வரும்னு தோணுச்சு. இப்போ பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் சவுண்டு கேட்டுருக்கீங்க. சவுண்டு ரொம்பவே அழகாக இருக்குது. ஆனால் தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுன்றது ரொம்ப அபூர்வம். இந்த காட்சியெல்லாம் நீங்கள் வந்து மணி டாக்ஸ் யூடியூப் சேனல்லாம் நீங்கள் பார்க்க முடியும், வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தை கிடையாது. அப்படி இருக்குது முழுக்க தேயிலை தோட்டங்கள் பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக அதை ஒட்டி ஒரு அருவி. அந்த அருவி ஒரு தண்ணி சவுண்டு இதெல்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ இடத்த காமிச்சு நம்மளுடைய சீட்டு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். வண்டி வந்து ஸோ ட்ரெயின் போகும்போது அந்த பாலத்துக்கு மேலே பாருங்கள், பாலம் போது கீழே வந்து அருவி வர்றதுக்கான அந்த வழி தண்ணி வருது. மேலே மலை மேலேருந்து வருது. இந்த தண்ணி தான் கண்டி வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணி கங்கை நீர் சொல்லாம கங்கை நீர் மேலே. இங்கே ஒரு பாலம், அங்கே ஒரு கோயில் சின்னதாக ஒரு கோயில் இருக்குது. அம்மன் கோயில் இங்கே இருக்குது.
அம்மனோட வழிபாடு இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. வழிபாடு பண்ணுறாங்க. கோயில்கிட்ட பண்ணலாமா நம்ம? இது இந்த நான்கால இந்த பாலத்துக்கு கீழே இது ஒரு அருவிக்கு பக்கத்தில் இது ஒரு சின்ன சிலையை வைத்து இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. சிவலிங்கங்கள் இருக்குது, வேல் இருக்குது. ஸோ அதை தாண்டி வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கழுவுறதுக்காக அந்த நீர்வீழ்ச்சி வர சின்ன அந்த ஓடையில் அந்த சின்ன குட்டை தூக்கி போடுறாங்க. அது வந்து இயற்கையாகவே அந்த தண்ணியில் வந்து அது கழுவு வாஷ் ஆகுது, ஃப்ரெஷ்அப் ஆகுது. முள்ளங்கி ஸோ நானும் ஒரு சூப்பரான நீர்வீழ்ச்சி பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அழகாக நீர்வீழ்ச்சி மேலே வந்து ரயில்வே ட்ராக் பாலம், அது கீழே நீர்வீழ்ச்சி அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாலம். இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா தேயிலை தொழிலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் வந்து நானும் மட்டும்தான் கிடைக்கும். செம்மையாக இருக்குது. லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 12 மணி ஆகுது. தண்ணி வந்து செம்ம சில்லுன்னு இருக்குது. இந்த மாதிரி நம்ம காலை வைக்க முடியாது. ஐஸ் மாதிரி உறையுது, கால் உறைஞ்சிரும். தண்ணி வந்து மலை உச்சிலேருந்து வருது. ஆக்சுவலாக உயரமான மலையே ஸ்ரீலங்காவில் வந்து நம்மளுடைய நானூறு சொல்லுவோம், நுரலையை சொல்லுவோம். அந்த நுரலையில் வந்து மலையில் வந்து இந்த தண்ணி வந்து அது கீழே கண்டி வந்து போகுதுன்னு சொல்கிறாங்க. செமையாக இருக்குது. நீங்கள் நான் இங்கே தானா? எப்படி நானும் எப்படி இருக்கு? நானும் எப்படி இருக்கு? நானும் பற்றி சிறப்பு என்ன சொல்லுவீங்க? நாங்கள் பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்கிட்ட முந்தி வந்துருச்சு, வெள்ளங்கள்ல மழையெல்லாம் வந்துச்சுனே. இப்போ அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சேதங்கள் இல்லை. விலைவாசிகள் தான் கூட நான் சமாளிக்கலாது. இதான கஷ்டங்கள். எவ்வளோ உழைச்சாலும் மிச்சம் இல்லை. விலைவாசி கூட எவ்வளோ உழைச்சாலும் மிச்சங்கள் இல்லை. மிச்சம் சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ணலாம். சேமிக்கிறதுக்கு இல்லை. இப்போ குறையுமா மாறுமா இந்த விலைவாசியெல்லாம்? இல்லை, மாறாது. அதே லெவலில் தான் இருக்குது. குழந்தைங்க படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும்னு எவ்வளோ வந்தாலுமே இப்போ மிச்சம் இல்லை. சாப்பிட்றது கூட கஷ்டம் நினைக்க. அப்படியா இப்போ மற்றாளுங்க பாவம். நாங்கள் இது தான் போயிட்டே இருக்கோம். எதனால் அந்த விலைவாசி கூடுச்சு? எதனால் விலைவாசி கூடுச்சு? விலைவாசியா? வெள்ளவாசி வெள்ளம் தான் சொல்றாங்க. வெள்ளத்தினால் தான்ட்டு. மற்றபடி எப்படி விலைவாசிகள் விலை கூடுன விலையை குறைக்க மாட்டாங்க. சரியான கஷ்டமா இருக்குது. அதுவும் எக்ஸஸ் காரை வந்து பிடிக்கிறாங்கிறான், அவன் பிடிக்க மாட்டான். சளியாக கட்டினாங்க, அவன் பேசாத போயிடுறான். அதுக்காக அவங்க பிடிக்க மாட்டாங்க. ஆட்டுறச்சியில் ஒரு கிலோ 3600 கிலோ. ஆட்டுறச்சி கோழி அப்படி வேலை சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சத்துள்ள